ஒரு வழியா விஜய் அவர்களுடைய சிபிஐ கேஸ் விசாரணை அப்படின்றது ஒரு எண்டு கார்டு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. அதாவது புள்ளிக்கு பக்கத்துல 2-3 புள்ளி வச்சா அது தொடர் புள்ளி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி இது தொடக்க புள்ளி தான். இன்னைக்கு நீங்க போங்க, 4 நாள் 6 நாள் உங்களுக்கு லீவ் விட்டுருக்கோம். பொங்கலுக்கு எல்லாமே லீவு, நீங்களும் லீவ் எடுத்துக்கோங்க. திருப்பி ஜனவரி 19ஆம் தேதி நீங்க ஆஜராக வேண்டியிருக்கோம் அப்படின்ற நியூஸ் வெளியே வந்திருக்கு. இந்த நியூஸோட இன்னொரு நியூஸ் என்ன வெளியே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் இவங்க ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு போனாங்க இல்லையா. இப்போ அவங்களும் இன்னொரு நியூஸ் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, ஜனவரி 19ஆம் தேதி, அதாவது சிபிஐ ஜனவரி 19ஆம் தேதி விஜய் அவர்களை இங்கே ஆஜராகணும்னு சொன்னாங்கல்ல, அதே 19ஆம் தேதி தான் வந்து ஜனநாயகனுடைய அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக சென்சார் போர்டோட போயிட்டு இருக்குல்ல இந்த பிரச்சனை. இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணை ஜனவரி 19 தான் வருது. இதுக்கு அதுக்கு என்ன லிங்க்கு? ஒரு விசாரணை நீங்கள் தொடங்கியிருக்கீங்க, மற்றவங்களெல்லாம் வந்து கண்டினியூவாக 2 நாள் 3 நாள் நீங்கள் பண்ணீங்க. விஜய் அவர்களோட ஒன்று நீங்கள் இன்னையோட விசாரணை முடிச்சிருக்கணும், இல்லை இன்னைக்கு எனக்கு விசாரணை முடியல அப்படின்னா அதை அடுத்த நாள் கண்டினியூ பண்ணிருக்கணும். இப்படி எதுவுமே இல்லாமல் ஜனவரி 19ஆம் தேதி வா அப்படின்னு நீங்கள் வந்து அவரை திருப்பி வர சொல்லியிருக்கீங்க. இத்தனை நாள் கேப் இருக்கு. இத்தனை நாள் கேப்புக்குள்ள இவருக்கு என்ன டாஸ்க் அந்த பாஜக கொடுத்துருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, இன்னொரு தரப்பாகவும் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, அதாவது நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் 19ஆம் தேதி வந்து ஜனநாயக படம் ரிலீஸ்க்கான ஹியரிங் வந்து வருது அப்படின்னா, அப்போ தம்பி இந்த டீலிங்க்கு நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அங்கே படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு விஜய் மிரட்டப்படுகிறாரா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் நமக்கு வருது. இதுக்கு நடுவில் விஜய் அவர்கள் டெல்லியிலேருந்து புறப்பட்டு சென்னை வந்து சேர்றதுக்குள்ள ஒரு பரபரப்பான நியூஸ் வந்து உண்டு பண்ணிட்டாங்க. அந்த பரபரப்பான நியூஸ் வேற ஒன்றும் இல்லை, ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஓப்பனாகவே வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்கள், தாகூர் மாதிரி ஆட்கள் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவில் பல பேர் காங்கிரஸ்லேருந்து ஜனநாயகனுடைய இந்த படத்தை தள்ளி போடுது பார்த்தீங்களா பிஜேபி சென்சார் போர்டை வச்சு, அதுக்கு பல கண்டனங்கள் தெரிவித்தாங்க. இது வரைக்கும் விஜய் அவர்கள் அதுக்கு கண்டனமே தெரிவிக்கல, அது வேற சப்ஜெக்ட். ஸோ இப்போ வந்து காங்கிரஸ் தரப்புலேருந்து இந்த சப்போர்ட் வந்துட்டு இருக்கபடியே என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது ஒரு தரப்போடைய சப்போர்ட் தான், அவங்க வந்து கொள்கை வேற கூட்டணி வேற, கொள்கை ரீதியாக அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, பாஜக எதிர்க்காங்க, தலைமை எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தலைமை, அதாவது காங்கிரஸோடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களே வந்து இன்னைக்கு வந்து சொல்லிட்டார், விஜய்க்கு வந்து சப்போர்ட்டாக நின்றுட்டாரு. சரி, எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக நிற்கிறாரு, ஓப்பன் சப்போர்ட் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவருடைய ட்விட்டர் பக்கத்தை போய் பாருங்க, ஜனநாயகம் சப்போர்ட் பண்ணி அவர் ட்விட்டர் போட்டிருக்காரு. நாங்கள் சரி, அப்படி என்னதான் அவர் வந்து ட்விட்டர் போட்டிருக்காரு, அந்த ட்விட்டருக்கும் தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது விஜய்ன்ற பேரை சொல்லி குறிப்பிட்டு நான் விஜய்க்காக நிற்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்ட்டு நம்ம போய் அந்த ட்விட்டரை எடுத்து படிச்சு பார்க்கலாம். ஸோ ராகுல் காந்தி அவர்கள் போட்ட ட்விட் இதுதான். The INB ministry attempt to block Jananayagan is an attack on Tamil culture. Mr. Modi, you will never succeed in suppressing the voice of Tamil people. இதில் ஏதாவது ஒரு இடத்துல அவர் விஜய்ன்னு சொல்லியிருக்காரா, இல்லை தாவேக்கான்னு சொல்லியிருக்காரா, இல்லை விஜய்க்கு ஆதரவாக நான் நிற்கிறேன் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரா, இல்லை நாங்கள் தாவேக்கா கூட வெகு விரைவில் கூட்டணிக்கு வந்து நிற்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா, இல்லை பாஜகவை எதிர்த்து நிற்கிறாரு, யாரு விஜய் எதிர்த்து நிற்கிறாரு, இல்லை பாஜக விஜயை தொந்தரவு பண்ணுது அதனால நான் விஜய்க்கு வந்து ஆதரவாக நான் நிற்கிறேன் அப்படின்னு எங்கேயுமே அவர் குறிப்பிடலை. அப்படி இருக்கும்போது இதை எப்படி நீங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக அவர் நிற்கிறாருன்னு சொல்கிறீங்க? அவர் குறிப்பிடுறது என்னன்னா, தன் அட்டாக் ஆன் தமிழ் கல்ச்சர், அவர் வந்து தமிழருடைய கலாச்சாரத்தை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க. ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்களுடைய, அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை நீங்கள் நசுக்குவதனால், அடக்குவதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. அது ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடிஜி அவர்களே, நீங்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டில் சக்ஸஸ் பண்ண முடியாது, தமிழ்நாட்டுடைய மக்கள் குரலை ஒடுக்கிறதுனால. அப்போ இந்த ஜனநாயகத்தை நீங்கள் தள்ளி போடுறதோ இல்லை தடுக்கிறதோ அப்படின்றது அவங்களுடைய கலாச்சாரத்தை நீங்கள் தாக்குற மாதிரி தான். இப்போ அவர் இந்த பிரச்சனையை அவங்க எப்படி எந்த கண்ணோட்டத்தில் அவர் பார்க்குறாருன்னா, தமிழ்நாடு மக்களை இந்த மாதிரி ஒரு சென்சார் போர்டை வச்சு அவங்களுடைய இந்த சந்தோஷத்தை மோடிஜி அவர்கள் வந்து குலைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சென்சார் போர்டுன்றது என் கையில் தான் இருக்குது. ஜனநாயகன் மட்டும் இல்லை, பராசக்தி எடுத்துக்கோங்களேன், அதில் 25 கட்டு. இந்த 25 கட்டில் முக்கியமாக அண்ணாவுடைய வசனங்களை வந்து அவங்க கட் பண்ணுறாங்க. தீ பரவட்டும் அப்படின்ற அண்ணாவுடைய வசனங்களை வந்து அவங்க அந்த அந்த வார்த்தையை வந்து அவங்க கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சென்சார் போர்டை வச்சு மோடி அவர்கள் நாட்டுக்குள்ளே எந்த மெசேஜும் அவங்களுக்கு எதிராக போய் சேர்ந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ இந்தி இம்போசிஷன் பண்ணிட்டு இருக்கிறது பாஜக தான்.
ஸோ அதே மாதிரி நாட்டை ஆடணும், அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு ஒட்டுமொத்த நாட்டையும் ஆளணும்னு நினைக்கிறது பாஜக தான். அதனால தான் அண்ணா இந்த நாட்டை ஆட்சி செய்கிறார் அப்படின்றத உடனே அவங்களுக்கு வந்து கோவம் வருது. ஸோ இதில் எங்கேயுமே அவர் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி போடல. இந்த மாதிரி இந்த சென்சார் போர்டை வச்சு தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய படங்களுக்கான தடைகளை இந்த மோடி அரசு செஞ்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு எதிராக தான் அவர் வந்து குரல் கொடுத்துருக்காரு. இந்த ட்விட் இவர் போட்டார் பார்த்தீங்களா, இதுவே வந்து தாவேக்காக்கு அவர் கொடுத்த கிரீன் சிக்னல். இனிமே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம், ராகுல் காந்தி அவர்கள் வந்து திமுக கூட்டணியிலேருந்து தாவேக்கா கூட்டணிக்கு போறாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் ஒரு மெசேஜ் சொல்றேன், திமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வைக்க போது, ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆதரவை விஜய்க்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? இப்போ ஒரு ட்விட்டு போட்டா அது உடனே ராகுல் காந்தி அவர்கள் வந்து சப்போர்ட்டுக்கு நிற்கிறாரு விஜய்க்கு அப்படின்னா, இவருக்கு முன்னாடியே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு. அந்த ட்விட்டை கவனிங்க. அதாவது சிபிஐ, இடி, ஐடி வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது, கடுமையான கண்டனங்கள் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம விஜய் அவர்களை வந்து இங்க இருந்து சிபிஐ விசாரணைக்காக டெல்லி கூட்டிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அதுக்கும் அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சார். அவர் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே இந்த 41 பேர் உயிரிழந்தாங்க பார்த்தீங்களா கரூர் சம்பவத்தில், அப்போ ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப மெச்சூர்டா, ரொம்ப கரெக்டாக, பொறுமையாக, நிதானமாக ஒரு தலைவர் அவர்கள் எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்பட்டு ஒரு வார்த்தை விட்டார். அவர் என்ன சொன்னார்னா, எந்த தலைவனும் தன்னுடைய தொண்டன் சாகணும் அப்படின்னு விரும்ப மாட்டா, இது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, இதை வந்து பிரச்சனையாக பார்க்காதீங்க, இனிமே இதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். இது ஒரு தலைவனுடைய பேச்சு. ஆனால் இன்னொருத்தர் பேசினார், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, என்னுடைய தொண்டர்களை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்றது பிரச்சனையை மோசமாக கொண்டு போகின்ற பேச்சு. சரி, அதை விட்டுரும். இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்காருன்னு சொல்லிடலாமா? அப்போ ஜனநாயகன் படத்தையும் பராசக்தி படத்தையும் இவங்க தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, சென்சார் போர்டை வச்சு டெட் பண்ணுறாங்க. இதை 25 கட்டு கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. விஜய் அவர்களுக்கு இந்த ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு மூலமா இவங்க பேசுகிற டீலிங்க்கு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக இன்னுமே இவங்க தடுத்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு தன்னுடைய கண்ட்ரோலுக்கு வரணும், இன்னும் ஸ்ட்ராங்காக தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக சிபிஐ விசாரணை வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி சென்சார் போர்டை வச்சு இவங்க பண்ணுறதா இருக்கட்டும், இதை ஒரு தலைவராக, தமிழ்நாட்டுடைய ஒரு தலைவராக நின்று அவர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறார். அப்படி ராகுல் அவர்கள் அந்த ட்விட்டு போட்டது தாவேக்கா கூட காங்கிரஸ் கூட்டணினா, அப்போ இந்த ட்விட்டு திமுக கூட தாவேக்கா கூட்டணி அப்படின்னு வச்சுக்க முடியுமா? எல்லா தலைவர்களும் தமிழ்நாட்டுக்கு என்ன, தமிழ்நாட்டோடைய பிரச்சனை என்ன, தமிழ்நாடு எங்கே என்ன ஆகுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படங்களை திட்டமிட்டு அந்த விஷயம் அங்கே போய் சேரக்கூடாது, இந்தி இம்போசிஷன்ற மெசேஜ் வந்து கரெக்டாக போய் மக்கள்கிட்ட சேரக்கூடாது. இப்போ ஜனநாயகனில் கூட அங்கே வந்து ஏதோ ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் துணி போட்டு வந்தவரை அடிச்சுட்டாங்க, அதனால தான் அந்த படத்தை சென்சார் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகுது. ஸோ இப்படி தனக்கு எதிரான நியூஸ் போய் அங்கே சேர்ந்துடக்கூடாது, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல கவனமாக இருக்கிறதாக சொல்லப்படுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள் மேலே ஒரு ஒடுக்குமுறையை பாஜக அரசு திணிக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக தான் இந்த 2 தலைவர்கள் அவர்களுமே வந்து சொல்லியிருக்காங்க, நீ உங்கள் பாஜக அரசு சென்சார் போர்டை வச்சு இப்படி செய்கிறது தப்பு. ஸோ இடி, ஐடி, சிபிஐ விசாரணை, சிபிஐயோடைய வரிசையில், எலெக்ஷன் கமிஷனோட வரிசையில் இன்னைக்கு இந்த சென்சார் போர்டும் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு இவங்க எப்படி வந்து கூட்டணி அப்படின்ற பேச்சுக்கு வராங்க அப்படின்றதே புரியல. ஸோ அப்படி ராகுல் காந்தி அவர்கள் தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறது முடிவாயிட்டா, இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க அவரு அந்த மேடையில் வச்சு நாங்கள் தாவேக்கா கூட கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, சொல்லலையே. இங்கே உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஜோதிமணி அவர்கள் எம்பி அவர்களாக இருக்கட்டும், இப்போ சிதம்பரம் அவர்களாக இருக்கட்டும், கார்த்திக் சிதம்பரமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி, தொகுதி பங்கீடு போயிட்டு இருக்கு, நல்லபடியாக பேசி முடிவாகும் அப்படின்ற கருத்து தான் மறுபடியும் வைக்குது. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி இருக்கவங்கள இந்த டீம் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பதவி ஆசை, வேற ஒன்றுமே கிடையாது, பியூர்லி பதவி ஆசை. இவங்களே அந்த பதவியில் இருப்பாங்களா? இப்போ இங்கே பற்றி இந்த தொகுதியில் இந்த ஆள் தான் இருந்துகிட்டே இருக்காங்க, நம்ம என்னைக்கு பவருக்கு வருது? ஸோ அந்த பவர் ஆசையில் தான் இந்த மாதிரியான வேலை பண்ணுறாங்க. குறிப்பாக கேசி வேணுகோபால், அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய மேல்மட்ட தலைவர், இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் கூட நீங்கள் வந்து காங்கிரஸ்க்கு வந்து கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ கேரளாவில் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கா மாதிரி கேரளாலேயும் ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. ஸோ விஜய் அவர்களை கேம்பெயின் பண்ண வச்சு
நம்ம அவரை வச்சு இங்கே மூவ் பண்ணி நம்ம கேரளாவில் ஒரு வாக்கு வாங்க முடியும். ஏற்கனவே காங்கிரஸ் கொஞ்சம் லீடில் இருக்குது கேரளாவில், இன்னும் விஜய் அவர்களை வச்சு இங்கே கேரளாவிலேயும் பிடிச்சிடலாம். ஸோ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அப்படின்னு சவுத்தையே சொத்தமாக வளைச்சு போட்டுடலாம் அப்படின்னு இவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தவறான ஆலோசனைகளை வந்து இவங்க மேலிடத்துக்கு தொடர்ந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒருபோதும் சக்ஸஸ் மாடல் கிடையாது. அந்த மாதிரியான முடிவுக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒருபோதும் போக மாட்டாங்க. ஸோ ஏன்னா தாவேக்கா என்னன்னே தெரியல. ஏற்கனவே ஒரு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருந்தா கூட ஓகே, அது ஒரு இத்தனை வாக்கு வங்கி இருக்குது, இதனால இவங்களை நம்பி போகலான்னு இறங்குவாங்க. எதுவுமே இல்லாதப்போ எப்படி அவங்க நம்பி அவங்கள இறங்குவாங்க அப்படின்றது இன்னொரு கேள்வி. அப்படியான முடிவை ராகுல் காந்தி அவர்கள் எடுத்திருந்தா இந்நேரம் அந்த மாதிரி ஆமாம் நாங்கள் வந்து கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரியான முக்கிய தலைவர்கள் அந்த மாதிரியான கருத்து சொல்ல, சோனியா காந்தி அம்மையார் சொல்லலை, ராகுல் காந்தி சொல்லலை, பிரியங்கா காந்தி சொல்ல, மல்லிகா கார்கே சொல்ல, இந்த மாதிரியான முக்கிய தலைவர்கள் யாருமே மேலே இருந்து சொல்லலை. ஆமாம் டிஎம்கே கிட்ட இருந்து நாங்கள் விலகுறோம், காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட போய் சேருதுன்ற தகவல் சொல்லாத பட்சத்தில் இங்கே பதவி ஆசையில் இருக்கக்கூடிய சிலர் அவங்களுடைய சொந்த வெறுப்பு காரணமாக திமுக மீது இருக்கின்ற வன்மத்தின் காரணமாக இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் போட்ட ட்விட்டு ஒன்னே வந்து தாவேக்கா கூட கூட்டணிக்கு போகிறது அப்படின்னா, அப்போ நியாயம் கேட்டால் யாராக இருந்தாலும் உடனே கூட்டணிக்கு போகிறதா அர்த்தம் ஆயிடாது. ஸ்டாலின் அவர்களும் ஒரு தலைவராக நின்று இதுக்காக குரல் கொடுத்துருக்காரு. அப்போ அது கூட்டணியின் முடிவாயிடாது இல்லையா? இது எப்படி கூட்டணியின் முடிவாகாதோ அதுவும் அதே மாதிரி கூட்டணியின் முடிவாகாது அப்படின்றது என்னோட கருத்து. இன்னொரு பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அங்கே போய் சிபிஐ விசாரணையில் உட்கார்ந்தார் இல்லையா விஜய் அவர்கள், உடனே இங்கே எடப்பாடி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார். என்னன்னா, வெகு விரைவில் அதிமுகவில் ஒரு முக்கிய கட்சி, அதுவும் ஒரு முக்கிய புள்ளி அவர் வந்து நம்ம கூட கூட்டணியில் சேர போறாரு அப்படின்னு சொன்னோட எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தாவேக்கா தான் வந்து சேரப்போகுது, அதாவது விஜய் அவர்கள் தான் சேர போறாங்க. ஏன்னா ஏடிஎம்கே ஆல்ரெடி பாஜக கூட கூட்டணியில் இருக்கு, இப்போ சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காங்க. ஸோ சிபிஐ விசாரணையில் கண்டிப்பாக விஜய் அவர்களை பேசி மிரட்டி ஃபைலை போட்டு ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு வந்து இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே சேர்த்துருவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பரப்பி விட்டாங்க. இப்போ சொல்லுவோம், யார் கூட போய் சேர போகிறாங்க? என்டிஏ கூட போய் அவர் சேருவாரா, இல்லை காங்கிரஸ் கூட போய் சேருவாரா, இல்லை பாதியாக பிரித்து கொடுத்துருவாங்களா தாவேக்காவை அதிமுக கூட? ஏன்னா அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் அவர்கள் போனால் காங்கிரஸ் கூட சேர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. இது வரைக்கும் கன்ஃபார்மான மெசேஜ் எதுவுமே வரல. அது அதிமுக கூட கூட்டணியாக இருக்கட்டும், என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், காங்கிரஸ் கூட கூட்டணி போகிறதா இருக்கட்டும், தாவேக்கா தரப்புலேருந்து இது வரைக்கும் எந்த நியூஸும் வரல. ஆமாம் எனக்கு இவங்க ஆதரவு தெரிவித்தாங்க, காங்கிரஸ் தரப்புலேருந்து எனக்கு ஆதரவு வந்தது உண்மைதான், நாங்கள் அவங்க கூட கூட்டணி போகிறது உண்மைதான் அப்படின்னு தாவேக்கா தரப்புலேருந்து வரல. ஜனநாயகனுக்கு ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு இது வரைக்கும் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னோட சொந்த படத்துக்கே இது வரைக்கும் அவரும் வாயை திறக்கல. ஸோ இவரை தவிர மற்ற எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வெறும் கூட்டணி பேரத்துக்காக மட்டுமே நடக்கின்றது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் யார் கூட விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க போகிறாரு. 19ஆம் தேதி ஜனவரி 19ஆம் தேதி மறுபடியும் சிபிஐ விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே 19ஆம் தேதி தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜனநாயகன் படத்துக்கு சம்பந்தமான கேஸ் ஹியரிங்கும் வருது. ஸோ இது ஒன்னோட ஒன்று நம்ம தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஜனவரி 19 பொறுத்திருந்து பார்ப்போம் சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுக்க போகுது.